ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெத் நோட் சீசன் 1 எபிசோட் 16. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸை பார்க்கலாம், இப்போ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ரெம் ஷினிகாமி ஹீரோ கிட்டே பேசிட்டு இருக்கு. ஹீரோ கிட்ட இந்த லைட்டியாக மீசாவோட டெத் நோட்டை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீசாவோட டெத் நோட்டை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு ரெம் ஷினிகாமி வேர்ல்டு கிளம்பிடுச்சு. ஹீரோ ஷினிகாமி கிட்ட கெட் இட் ஆஃப் இட். இதோட பொருள் என்னதுன்னா, நம்ம ஹீரோ எப்போ ரியூ கிட்ட இந்த வார்த்தையை சொல்றாரோ மீசாவோட ஞாபகம்லாம் போன மாதிரி ஹீரோட ஞாபகமும் போயிடும். இதை ஹீரோ ரியூ கிட்ட நான் எப்போ சொல்றேனோ அப்போ செய் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த சைடு மீசாவை தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு கீரா ஷினிகாமி பத்தின எல்லா ஞாபகமும் போயிருக்கும். நான்லாம் கீரா இல்லை, நானே ஒரு K-pop தான், அதாவது ஒரு மாடல் தான் அப்படின்னு முன்ன இருந்த விட வித்தியாசமா பேசுவா ஹீரோயினி. இதை பார்க்குற எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் இவளுக்கு என்ன ஆச்சு, கொஞ்ச நேரம் வரைக்கும் நல்லா தானே இருந்தா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. மீசாமே பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் கரெக்டாக நம்ம ஹீரோட என்ட்ரி. ஹீரோ மார்ச்சோட வந்திருப்பாரு. ஹீரோ கிட்ட ஒருவேளை நான் கீராவா இருப்பணும், வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 டிடெக்டிவ் எம்எல்ஏ சந்தேகப்படுறாரு, நான் சுயநினைவில்லாத சமயத்துல நான் கீராவா இருப்பணும் அப்படின்னு சொல்லுவாரு, லைக் அன்னியன் மாதிரி. உடனே ஹீரோட அப்பா, என்னடா மகன் நீ சொல்ற, எல்லோட மைண்ட் வைஸ் என்ன இருக்கணும், இவெல்லாம் இப்பெல்லாம் பண்ண மாட்டானே, எதுக்கு இவனா வந்து சரண்டர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோ, இல்லப்பா எல்லாரும் என்னை சந்தேகப்படுறீங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு தான் செகண்ட் கீரான்னு சொல்றீங்க, அப்ப நான் தானே ஃபர்ஸ்ட் கீராவா இருக்கணும், நான் சுயநினைவில் இல்லாத போதுக்கிட்ட நான் பண்ணியிருப்பேன், வேணா என்னை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இப்படி பண்ணுங்கப்பா, என்னை மட்டும் தனிமைப்படுத்துங்க, 15 நாள் என்னமோ பண்ணுங்க, அந்த 15 நாள்ல மக்களுடைய இறப்பு நின்றுச்சுன்னா நான் தான் கீரா, அப்படி மட்டும் நிக்கலினா நான் கீரா இல்ல, என்னை ஒரு ரூம்குள்ள அடைச்சு அந்த ரூம் 4 பக்கத்துலயும் CCTV கேமரா வைங்க, நான் என்ன பண்றேன்னு வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. லைட் என்ன பிளான் போடுறான் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் லைட், உன்னோட விருப்பம் அதுதானா, நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஹீரோட அப்பா, இது ஹியூமனிட்டிக்கு அகைன்ஸ்டான, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. இல்லப்பா நான் இந்த மாதிரி தனிமையில இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னு ஹீரோட அப்பா சைலண்ட் ஆயிடுறாரு. ஹீரோ இந்த மாதிரி தனிமைப்படுத்த அந்த அறையை காட்டுறாங்க. ஹீரோயின் அண்ட் ஹீரோ ரெண்டு பேத்தையுமே வெளியில கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருப்பாங்க. எனி டைம் இங்க ரெண்டு பேத்தையுமே CCTV கேமரா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஹீரோட அப்பா என்ன சொல்லுவாருன்னா, என்னையும் இந்த மாதிரி தனிமைப்படுத்திருங்க, ஏன்னா வாட் இஃப் என் பையன் கீராவா இருந்தா நான் கண்டிப்பா அவனை கொன்றுவேன், என்னால என் எமோஷன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியாது, ப்ளீஸ் என்னையும் இந்த மாதிரி தனிமைப்படுத்துங்க அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்லுவாரு. அதனால் சீஃபையுமே தனிமைப்படுத்திடுவாரு. ஆனா ஹீரோயின் மாதிரி இல்ல, அவருக்கு ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். 3 பேத்தையுமே சர்வேலன்ஸ் கேமரா மூலமா வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. முதல் கொஞ்ச நாளைக்கு எல்லாமே நார்மலா தான் போகுது. ஹீரோ அந்த ரூம்குள்ள நல்லா தான் இருப்பாரு, பட் தான் வெளியில தலை பிச்சுட்டு இருப்பாரு. அவன் ஏன் இப்படி பண்ணா, எதனால பண்ணா, அவனோட நோக்கம் என்ன, அதனால அவனுக்கு என்ன லாபம் வரப்போகுது அப்படின்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாரு. 5 நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க, டெத் நோட் யூஸ் பண்ற ஹியூமன் எங்க இருக்கானோ அங்கதான் ஷினிகாமியுமே இருக்கும். ஹீரோ கொஞ்ச நாள் அந்த தனிமைப்படுத்தப்பட்ட ரூம்லயே இருக்காரு. அதனால ரியூக்கு சரியான முறையில் ஆப்பிள் கிடைக்கவே இல்லை. சோ ரியூ பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயினுமே அந்த மம்மிஃபிகேஷன் பண்ண மாதிரி உடம்பு முழுக்க கட்டு போட்டு அதே இடத்துல தான் இருக்காங்க. ஹீரோட அப்பா கிட்ட லைட்டை தனிமைப்படுத்தினதுக்கு அப்புறமா ஹீரோட கேஸ்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஹீரோட அப்பா, எப்பயே எதுவும் முடிவு பண்ணிடாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், கேஸ் குறைய தானே செஞ்சிருக்கு, இன்னும் முடியல, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது கொஞ்சம் கோவமாவே சொல்றாரு. 7 நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க, ஹீரோட கேஸ்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஹீரோவை தனிமைப்படுத்தப்பட்ட அந்த ரூமை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ யார்கிட்டயும் பேசாம பாவமா மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி அந்த ரூம்ல உட்கார்ந்துருப்பாரு. அப்ப ஹீரோ ரீக் பார்த்து கெட் இட் ஆஃப் இட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துவாரு. இது மூலமா ஹீரோவுக்கு டெத் நோட், ஷினிகாமிஸ் அப்படிங்கிற எல்லாமே மறந்துடும். எல்லாத்தையும் மறந்த ஹீரோ, என்னையே இங்க அடைச்சு வச்சிருக்கேன், நான் ஒண்ணு கீரா இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற என்ன நினைப்பாரு, இது வரைக்கும் கரெக்டா இருந்த என்னோட ஃபேஸ் எனக்கு இப்பதான் நார்மலா தெரியுது, இவன் என்ன பிளான் பண்றான், இது வரைக்கும் அமைதியா இருந்தவன் இதுக்கப்புறம் நான் கீரா இல்லன்னு சொல்றான். இந்த 2 ஆபீசர்ஸ்க்குமே ஹீரோ பார்க்க பாவமா தான் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் தனிமையில இத்தனை நாள் அந்த ரூம்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். 15 நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க, மாட்சுடா வேகமா வந்து சீஃப் கிட்டையும் கிட்டையும் இது வரைக்கும் நடக்காத அளவுக்கு ஒரு பெரிய சம்பவத்தை கீரா பண்ணியிருக்கான். 2 வாரம் முழுக்க நடக்க வேண்டிய அத்தனை கொலையுமே இன்னைக்கு ஒரே நாள்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்கிற ஹீரோட அப்பாவுக்கு அப்பதான் மனசே வரும், நம்ம பையன் கீரா இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைப்பாரு. மாட்சுடா இந்த விஷயத்தை சீஃப்ட்ட சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோட்ட சொல்லான்னு போறாரு. கரெக்டா வேணான்னு சொல்லி மாட்சோட கையை தட்டி விட்டுருவாரு. இந்த விஷயத்தை லைட்டை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த சைடு ஹீரோ தான் கட்டுறாங்க. ஹீரோ பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க, நான் தான் கீரா இல்லைன்னு சொல்றேன்ல, நம்புங்க, என்னை இந்த அளவுக்குலாம் நீங்க கொடுமையே படுத்தக்கூடாது, இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் மீறல் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்கிற என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இந்த சைடு ஹீரோயின் கிட்ட கேட்கிறாரு, நீ தான் இம்போஸ்டர் கீராங்கிறத ஒத்துக்கிறியான்ட்டு. அதுக்கு ஹீரோயின் நான் கீரா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. எனக்கே புரியுது இந்த அளவுக்கு டைம்ல இருந்து கம்மியா இருக்குன்னு. நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண தான் நினைக்கிறேன், பட் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வர எபிசோட்ஸ் கொஞ்சம் போராவே இருக்கலாம், பட் போக போக இருக்க எபிசோட்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எதுக்கு தேவையில்லாம ஹீரோ தன்னுடைய டெத் நோட் பத்திர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே மறக்க வச்சாருன்னு தெரியல. அதே மாதிரி ஷினிகாமியான ஹீரோ கண்ணுக்கும் தெரியாது. மறுபடியும் என்ன நடக்கும், ஹீரோ அவருடைய டெத் நோட்டை ரீகெயின் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கான விட அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல வரும். ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூனிக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்.